ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராக்கெட் லீக் சைட் ஸ்வைப். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், நான் சேனல் ஸ்டார்டிங்லேயே வந்து தமிழ் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம இங்கிலீஷ்லேயே நான் டைப் பண்ணி அனுப்புறதுனால நிறைய பேர் யாரும் தமிழால் பார்க்கல. அதனால் வந்து நான் இப்போது திடீர்னு தமிழில் பேசும்போது வெளிநாட்டில் ஆளுங்களுக்கெலாம் பார்க்கும்போது யார் அவன் என்னடா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் நினைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. அந்த பயத்தினால தான் பார்க்க போனால் நான் வந்து இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் முடிச்சிடணும், இன்றைக்கி வந்து தமிழ் வாய்ஸ் ஓவர் கொடுத்து கேம் ப்ளே பண்ணுறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நான் வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிறத நான் சொல்கிறேன், அது எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். இனிமேல் வர வீடியோவில் நான் வந்து தமிழில் தான் வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு விளாடுவேன். எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, வெளிநாட்டில் யாராச்சும் பார்த்து என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கனால தான் எனக்கும் ஒரு பயமாக இருக்குது. அதுதான் நான் இப்போ வரைக்கும் பயந்துக்கிட்டே எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அடுத்தது நான் அப்லோட் பண்ணிட்ட பிறகு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய டார்கெட் 1000 அடி தான் அடிக்கணும். இப்போ நான் டார்கெட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பொதுவாக 1 மில்லியனாக போவோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம கேரேஜுக்கு வந்தாச்சு. ஏற்கனவே நான் விளாண்டு வச்சதெல்லாம் எல்லாமே இருக்குது. பார்க்க போனால் இந்த அக்கௌண்ட்டில் நான் விளாட்றது வந்து இது வந்து என்னோடய அக்கௌண்ட்டில், இது வந்து வேறு ஆளோட அக்கௌண்ட். ஆனால் நான் வந்து அந்த அக்கௌண்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய அக்கௌண்ட் வந்து வேறு ஒரு டிவைஸில் இருக்குது. அதை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை மாற்ற பார்க்குறேன். அது எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாம் செட்டிங்ஸை ஏற்கனவே எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன். நம்ம கேம் ப்ளே மைன்கிராஃப்ட் வீடியோ மிக விரைவில் வரும். ஆனால் பார்ட் 4 வராது, பார்ட் 1லேருந்து வரும், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் பூஜா லான்ச்சர் வந்து வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு தெரில. அதனால தான் வந்து நான் வந்து பாக்கெட் எடிஷனில் ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன். பாக்கெட் எடிஷனில் வந்து 100 டேஸோட பண்ணுறாங்களே, அதே மாதிரி தான் நானும் பண்ண போகிறேன். அது எப்போ வரும்னு எனக்கே தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். ஓகே, ரவுண்ட் 1 வந்தாச்சு. எனக்கே கூட கோல் போட வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். ஏன்னா நான் இதில் ராக்கெட் லீக்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டான பிளேயர்லாம் அவ்வளோலாம் வராது. ப்ரோ பிளேயர் மேலாம் விளாட மாட்டேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள்.
ஓகே கைஸ், ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சு. ஃபஸ்ட் மேட்ச்சு நம்ம வின்னு. செகண்ட் மேட்ச் போடும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் இப்படி நல்லா எடிட்டிங் பண்ணல, இன்னொன்று நல்லா வாய்ஸ் ஓவர் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐம் ஸோ சாரி. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இது பண்ணுறேன். இன்னொன்று நான் வந்து எந்த மைக்ரோஃபோன்லேயும் எதுவும் பண்ணல. நான் வந்து என்னோடய ஃபோன்லேயே தான் நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணுறேன் இப்போதைக்கு. அதனால் வந்து கொஞ்சம் குவாலிட்டி குறவாக இருக்கும். சவுண்டு திடீர்னு ஏறும், திடீர்னு குறையும். அதனால் கொஞ்சம் கண்டுக்காதீங்க ப்ளீஸ். கேம் ப்ளே மட்டும் பாருங்கள். என்னோடய வாய்ஸ் ஓவர் முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க. இன்னொன்று திடீர்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் டூப்புன்னு. அதில் உங்களுக்கே தெரியும் அது ஃபோனில் எடுத்தால் அப்படி தான் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு. செகண்ட் மேட்ச் வருது பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய். அதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறனால நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படி பண்ணாலும் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன். கேம் ப்ளே மட்டும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஓகே.